ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். அச்சம் தரும் ராகுகேது, இதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ராகுகேதுக்குடைய நிலை இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு பயத்தை தர அளவுக்கு தான் இருக்கு. அனைத்து வகையிலையும் தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவங்களை நிகழ்த்தக்கூடிய அளவில் இந்த ராகுகேதுக்குடைய கோச்சார நிலை இருக்கு. இதை போன்ற அடிப்படையில தான் நிறைய சமுதாயம் தன்னுடைய தவறுகளை சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும், சமுதாயம் தன்னுடைய கடமைகளை தவறக்கூடிய நிலையும், அதற்கான தண்டனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொது பலனா சொல்லுவோம். இதனால்தான் அதிகமான பதிவுகள் கூட இப்ப எந்த பதிவுமே பெருசா போடுறதில்லை. நிலை அதே போல இருக்கு. அவங்கவுங்கள சரியா நேரா வச்சுக்கிட்டோம்னா போதும். நேரா வச்சுக்கிறது அப்படின்னா ஒழுக்கமாக தன்னை நிர்ணயித்து கொண்டால் போதும் அப்படிங்கிற ஒரு இடம் தான். அப்ப ஒழுக்கம் அப்படிங்கிறது எதை சார்ந்த விஷயம் அப்படின்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கக்கூடிய நெறிமுறைகள். அதுல தவறு இல்லாம நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். தன்னுடைய ஒழுக்கத்தையே பாதுகாத்து கொள்ளக்கூடியதற்கு அல்லது பாதுகாத்து கொள்வதற்கு அந்த ஒழுக்கம் தவறாமல் தன்னுடைய கடமையை செய்வதற்கு மிக பெருசா நாம் பிரதட்சணை பண்ணணும். ரொம்ப முயற்சி செஞ்சிட்டு இருக்கணும், விடாமுயற்சி வேணும். இதே போலலாம் இருக்கும். அப்ப இந்த நிலையை தாண்டி நாம அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியா வரும் அப்படிங்கிறத தாண்டி அந்த வழிகாட்டுதல் முறைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். எத்தனை வழிகாட்டி நூல்கள் இருந்தாலும், எத்தனை வழிகாட்டக்கூடிய குருமார்கள் இருந்தாலும், அதனையும் கடந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய நெறிமுறைகள் தவறதானே செய்யுது, தவறி போறோமே நிறையா. அதை கடந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது தான். எவ்வளோ பெரிய அளவிலோ சிறிய அளவிலோ எந்த அளவுக்கு இருந்தாலும் அவரவர்களுடைய கடமையையும் செய்யணும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்கலாம். ராகு கேதுக்கள் மிக பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடியவர்கள் முதன்மையானவர்கள் ராகுவும் கேதுவும். இருள் கிரகம். இருட்டில் என்ன இருக்கு அப்படின்னு நம்மளால அவ்வளோ துல்லியமா சொல்ல முடியாது. அந்த இருட்டில் கூட நம்ம தெரியும், இருட்டுக்கும் வெளிச்சம் இருக்கு தெரியும். ஆனா ரொம்ப பக்கத்துல அருகாமைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால அதை பார்க்க முடியும். அதுதான் இருளுக்கு இருக்கக்கூடிய இது. அதனாலதான் இருட்டுல நம்ம என்னதான் நம்ம வீட்டுல இருந்தோம் அப்படின்னா கூட நம்ம வீட்டுல இருக்கிற குடும்ப உறுப்பினர்களே நமக்கு பக்கத்துல வரும்பொழுதுதான் நமக்கு தெரியும். அதை பார்த்து பயந்துருவோம், அவங்களே பார்த்து நம்ம பயந்துருவோம். அதனாலதான் ஏதோ அது நன்மையோ தீமையோ ஒரு அச்சத்தை தரக்கூடிய அமைப்புல தான் ராகு கேதுக்கள் இருப்பாங்க. ராகு போகக்காரகன், கேது ஞானக்காரகன். இருவருமே ஒரு அச்சத்தை கொடுத்துதான் நம்மளுக்கு அவங்களுடைய விஷயத்தை நம்மளுக்கு செய்வாங்க. ராகு கேதுக்களை பற்றி ஓரளவுக்காச்சும் தெரியணும். தெரிஞ்சாதான் அவங்க எப்படி செயல்படுறாங்க, அவங்க என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். தொடர்ந்து பார்ப்போம், பதிவுகளை பார்ப்போம். சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க.